தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா, சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா. உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். சனி ராகு, இந்த சனி ராகு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே இந்த சனியுடைய வீட்டில் ராகு இருக்கும் பொழுது சனியுடைய அனைத்து வேலையும் எடுத்து ராகு செய்வார் அப்படிங்கிறது தான். ஏன்னா வந்து இது மாயக்கிரகம்னு சொல்கிறதா ராகு. அப்பேற்பட்ட அந்த மாயக்கிரகத்தோட இணைவில் சுக்கிர பகவான் வந்து பார்த்திங்கன்னா மகரத்திலிருந்து கும்பராசிக்கு இணையக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு அப்படிங்கிறது வருகிற 5/2/2026 நடக்க போகுதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 23 நாள் ஆக 28 பிப்ரவரி 2026 வரைக்குமான ஷார்ட் பீரியட் தான். பட் 23 நாள், இந்த 23 நாளில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் கட்டாயமாக அனைத்து ராசிக்காரர்கள் கொண்டு. அது இல்லாமல் மெயின் ராசி ரிஷப ராசி. ஏன்னா ரிஷப ராசிக்கு அதிபதி அப்படின்னு சொன்னால் சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் வந்து 10வது வீட்டில் ராகுவோட இணைகிறார். கண்டிப்பாக உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய மாற்றங்கள் கட்டாயமாக ஏற்படுங்க. திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு, ரொம்ப நாள் தடைப்பட்ட சில காரியங்களை கட்டாயமாக பண்ணுவீங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லா விதத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்றம் தாழ்வு இருந்துகிட்டே தான் இருக்குது. பட் இருந்தாலும் நிறைய இழப்புகள் அதிகமாக இருந்துகிட்டே இருக்குது ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும். இப்பேற்பட்ட சூழலில் உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராகுவோட இணையும் பொழுது, இந்த மாய கிரகத்தோடு இணையும் பொழுது கண்டிப்பாக அதோடைய சப்போர்ட் வேறு மாதிரி இருக்குது. ஏன்னா சனி ஆல்ரெடி நட்பு கிரகம் உங்களுக்கு, அந்த வீட்டில் ராகு இருக்கார். அந்த ராகுவோட இணைந்த சுக்கிரன் கண்டிப்பாக பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல நிலைமைகள் மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலம். பணவரவு நல்லா இருக்கும், வேலை மாற்றம் கட்டாயமாக ஏற்படக்கூடிய சூழல் ஏற்படலாம், அதில் இருக்கக்கூடிய வேலைகளை நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கலாம், உங்களுக்கான ரெகக்னைஸ் கட்டாயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. தடைப்பட்ட சில மாற்றங்கள், தடைப்பட்ட பிரச்சனைகள் நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லேருந்து வெளியே வரக்கூடிய ஒரு நல்ல சூழல் ஏற்படலாம். அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் வெளிநாடு தொடர்பு 100% உங்களுக்கு ஐடியா இருக்குது அப்படின்னா தாராளமாக வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை பண்ணுறவங்களாக இருக்கலாம், அல்லது அதுக்கான ட்ரை பண்ணுறவங்களாக இருக்கலாம். இந்த டைம் யூஸ் பண்ணிக்கிங்க. ஏன்னா இந்த 23 நாள் என்னால் போயிட முடியுமானா முடியாது. ஆனால் பட் என்னென்னா முயற்சி எடுத்தால் இப்போ எடுக்கக்கூடிய முயற்சி கிட்டத்தட்ட ஒரு மார்ச்சுக்கு அப்புறமோ ஏப்ரல் கூட நடக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் அதுக்கான முயற்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்பை தேட ஆரம்பிச்சிருங்க. வெளிநாடு சார்ந்த யோகங்கள் கட்டாயமாக உண்டு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அரசு சார்ந்த அனுகூலங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். அரசியலில் இருக்கிறவங்க, அதே சினிமா துறையில் இருக்கிறவங்க, கலைத்துறையில் இருக்கிறவங்க ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல நேரம். அப்போ உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு சூழல் வரும், நட்பு வட்டாரம் உங்களுக்கான வந்து சப்போர்ட் கிடைக்கும். நீங்கள் எதை எதிர்பார்த்து முயற்சி எடுக்கிறீங்களா அந்த எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி சில வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஏன்னா இன்றைக்கி மனிதனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாய்ப்புகள் கிடைக்காத மிகப்பெரிய பிரச்சனை. அப்போ இந்த வாய்ப்புகள் கட்டாயமாக கிடைக்கும். இதில் இல்லாமல் உங்கள் ராசிக்கு 2 குரு பகவான் இருக்கார். அப்போ குரு வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக 9வது வீடாக இருக்கக்கூடிய அந்த கும்பராசியை பார்க்கிறார். 9ஆம் வீடு யாருடைய வீடு? சனியுடைய வீடு. அதுதான் வந்து கும்பராசி. அந்த வீட்டை 9ஆம் வீடாக பார்க்குறப்ப என்னாகும்? அதுடைய நன்மைகள் கிடைக்கும். பொதுவாக வந்து ராகுவும் சுக்கிரனும் இணையும் பொழுது ஒரு தேவையில்லாத கெட்ட வழிகள், தேவையில்லாத கெட்ட பழக்க வழக்கங்கள் ஏற்படுத்தலாம். ஆனால் அந்த குரு பகவான் என்ன பண்ணுறாரு? அந்த கெட்ட வழியிலேருந்து நல்வழி உருப்பார். ஏன்னா சுப கிரகம். பொதுவாக பார்த்தீங்கன்னா அசுப கிரகமாக நம்ம வந்து சுக்கிரனை வந்து டெக்னிக்கலாக ஜோதிடத்தில் சொன்னாலும் கூட இயல்பாக பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சுப கிரகம் சுக்கிர பகவான். ஏன்னா அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு சொத்து, வீடு, இடம், வளர்ச்சி, ஆடம்பரமான வாழ்க்கை, பகட்டான வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய வாழ்க்கை வாழ வைக்கக்கூடிய ஒரு சுக்கிரன். அப்பேற்பட்ட சுக்கிரன் ராசியில் பிறந்த உங்களுக்கு கண்டிப்பாக வந்து மனைவியினால் ஆதாயமும், கணவனால் ஆதாயமும், பிள்ளைகளால் ஆதாயமும் கண்டிப்பாக ஒரு மாறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த டைம் ஏற்படுத்தலாங்க. அப்போ இந்த டைம் பீரியட் ஷார்ட் பீரியடாக இருந்தாலும் கூட நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஏதாவது ரூபத்தில் ஒரு நல்வழியை உருவாக்கி கொடுத்துரும். அப்போ இந்த நேரத்தை நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு புள்ளியை வச்சு ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிச்சிருங்க. அது ஆட்டோமேட்டிக்காக வந்து கண்டிப்பாக உங்களுடைய வளர்ச்சிங்கிறது படிப்படியான வளர்ச்சியாக தான் இருக்குமே தவிர்த்து கீழே வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2ல் இருக்கக்கூடிய குருவாகட்டும், 14வது வீட்டில் இருக்கக்கூடிய சனி ஆகட்டும், அதுவும் உங்களுக்கு பெரிய சப்போர்ட் இருக்குது. 4ல் இருக்கக்கூடிய கேதுவுடைய தயவாகட்டும் கண்டிப்பாக அதோடைய சப்போர்ட் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஏதாவது ரூபத்தில் நல்ல மாறுதல் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேலை மாறுதல் ஏதாவது பண்ணுற மாதிரி பிளான் இருந்தாலும் கூட நீங்கள் பிளான் வச்சுக்கலாம். அல்லது வந்து பார்த்திங்கன்னா வேலை வேண்டாம், எனக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், நான் பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா இருக்குமா, ஆப்டான டைமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த கிரகங்களுடைய பிளானட்ஸுடைய சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து பிஸ்னஸுக்கான தொடக்கம் இந்த நேரத்தில் ஒரு சுயமான ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? உணவு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அல்லது வந்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, அல்லது வந்து பார்த்திங்கன்னா யூகடிப்படியான ஷேர் மார்க்கெட்டிங், ட்ரேடிங் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்க, அல்லது வந்து பார்த்திங்கன்னா இந்த மருத்துவம் சம்மந்தப்பட்ட ரிலேட்டடான ஒரு மெடிக்கல் ஷாப் வைக்கிறது, அல்லது வந்து பார்த்திங்கன்னா தையல் மிஷினு அந்த மாதிரி போட்டு ஒரு மிஷினரி சம்மந்தப்பட்ட வேலைகள் செய்கிறவங்க, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது புக் ஷாப் இந்த மாதிரிலாம் வைக்கிறவங்க, இதெல்லாம் இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த டைமில் இந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு மிக உகந்த சூழல்களை கட்டாயமாக கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வந்து ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் தோய்வுகள் வரலாம். கண்களில் கவனமாக இருக்கணும்.
அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் உங்களுடைய ஆரோக்கியத்தை. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வலது கண் இடது கண் இந்த ரெண்டுலேயுமே வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒரு சில நேரங்களில் இது ரெண்டுலேயும் சிம்டம்ஸ் கொடுக்கலாம், அல்லது ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கண் சம்மந்தப்பட்ட நோய் ஏதாவது ஒரு கண்ணில் வந்து அதனால் சில அவதிகள் படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்துங்க. பட் இந்த சுக்கிரனுடைய பயிற்சி அப்படிங்கிறது பொதுவாக எல்லா நாட்கள்லையும் எல்லா மாதங்களும் நடக்கக்கூடிய பயிற்சியாக இருந்தாலும் கூட இந்த ராகு சுக்கிரனுடைய பயிற்சி அப்படிங்கிறது வந்து ஒரு ஹைலைட் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இது கும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து காலச்சக்கரத்துக்கு 10வது வீடு, உங்கள் ராசிக்கு 10வது வீடு, கண்டிப்பாக உங்களுக்கு விபரீதமான ராஜயோகத்தை ஏற்படுத்தலாம். ஏன்னா ராகு பொறுத்த வரைக்கும் மாய கிரகம், சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக ஒரு சுபர் கிரகம் கிடையாது அப்படின்னாலும் கூட அந்த 2 கிரகங்களுடைய செயல்பாடு பொதுவாக பொருளாதார ரீதியாக எல்லா வேலையுமே நல்ல வளர்ச்சி கொடுக்கும். அப்போ பிஸ்னஸில் பணவரவுகள் சீராக இருக்கும், வர வேண்டிய பணங்கள் வந்து சேரும். ரொம்ப நாள் நீங்கள் கட்ட முடியாத ஒரு கடனை கட்டக்கூடிய ஒரு நல்ல ஒரு வழி பிறக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு பகுதியாவது கட்டுவீங்க, அல்லது அதுக்கான ஒரு வழி பிறக்கும். ஒரு கடனை கட்ட விடுறதுக்கான ஒரு வழி ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு வருமானம் வரக்கூடிய வழிகள் கட்டாயமாக உருவாகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸில் ஓரளவுக்கு நல்ல லாபகரமான ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்கும் ஆகட்டும், ப்ராஜெக்ட் கிடைக்கிறத விட இன்றைக்கி வேலையாட்கள் சரியாக அமையலைங்கிறது தான் நிறைய பேருக்கு பிரச்சனையாக இருக்கும். ஒரு கம்பெனி நடத்துகிறவங்களாக இருக்கலாம், ஒரு சின்ன நிறுவனம் நடத்துகிறவங்களாக இருக்கலாம்னா இந்த வேலையாட்கள் அந்த வேலையாட்கள் கண்டிப்பாக ஒரு சரியான முறையில் அமையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதிகப்படியான ஒரு மெயின் ஒரு ட்ராபேக் அப்படின்னு சொல்லணும்னா வீட்டில் ஒரு சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறது. இன்றைக்கி வேலை இருக்குது, வருமானம் இருக்குது, வீட்டில் நிம்மதி இல்லைங்க. கணவன் மனைவிக்குள்ளார ஒரு அன்பு என்னொன்னும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு வந்து கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஈகோ பார்ப்பாங்க, நீ என்ன நான் என்னங்கிற மாதிரி. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் ஒரு வெளியே இருக்கிற சந்தோஷம் வீட்டுக்குள்ளே இருக்காது. அப்போ அந்த மாதிரி மனம் சார்ந்த விஷயங்களில் நிறையா ஒரு குழப்பத்திலே பயணிப்பாங்க. ஒரு கணவன் அன்பு எதிர்பார்க்கிறது, மனைவி அன்பு எதிர்பார்க்கிறது, 2 பேருக்கு அன்பு கிடைக்காதனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை சந்திக்கலாம். இந்த மாதிரியான நிலைகள்லாம் வந்து இந்த நேரத்தில் மாறக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆக மொத்தத்தில் இந்த ராகு சுக்கிரனுடைய பயிற்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அமைப்பு. இந்த ராகுடைய இந்த சுக்கிரன் கட்டாயமாக இந்த 23 நாளில் ஒரு பெரிய மாறுதல் உங்களுக்கு கொடுக்க போகிறார். கரெக்டான முறையில் பயன்படுத்துங்க, நல்ல விஷயங்கள் நடக்கட்டும். இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ராசிக்கான பலன்கள் இந்த சுக்கிரனுடைய பயிற்சியை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சிக்கான பலன்களை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய சுய ஜாதகத்தில் நமக்கு ஜாதக சுக்கிரனுடைய பலம் எந்த அளவுக்கு இருக்குது, ராகுடைய பலம் எந்த அளவுக்குன்னு பார்க்கணும். ஏன்னா விபரீத ராஜயோகத்தை வந்து கொடுக்குன்னு சொல்லுவாங்க இந்த ராகு சுக்கிரன் இணைவு அப்படிங்கிறது. அப்போ இந்த ராஜயோகம் வந்து இயல்பாகவே ஒரு சில ஜாதகங்களில் சுய ஜாதகங்கள் அந்த யோகம் இருக்கும். அப்பேற்பட்டவங்களுடைய வளர்ச்சி பார்த்திங்கன்னா எப்போவா இருந்தால் திடீர்னு வளர்ச்சி ஆயிடுவாங்க. நம்மளே பார்த்துருப்போம், ஒரு சிலர் அப்பெல்லாம் பார்ப்போம் ரொம்ப டவுனாக இருப்பாங்க, சிலர் திடீர்னு வந்து நல்ல வண்டி வாகனம் மண்மனை தேடி நல்ல செல்வாக்காக இருப்பாங்க. அதுக்கெல்லாம் காரணம் விபரீத ராஜயோகம்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருந்தால் அந்த மாதிரியான யோகங்கள் கிடைக்கும். அப்போ உங்கள் சுயஜாதத்தில் அந்த யோகம் இருக்கா இல்லையா, அல்லது தனிப்பட்ட வேறு ஏதாவது யோகங்கள் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கோச்சார பலன்களையும் திசாபுத்தி இப்போ எப்படி ஃபேவராக இருக்கா இல்லையா, உங்களுடைய பிறப்பு நட்சத்திரத்துக்குரிய என்ன திசை இப்போ என்ன திசை நடந்துட்டு இருக்குது, அதனுடைய பலாபலங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரையறை பண்ணி சில மூவ் பண்ணி போனீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்போ உங்களுடைய சுயஜாதகம் கண்டிப்பாக டீட்டெயிலாக நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. நிறைய பேருக்கு இன்றைக்கி சுயஜாதகம் நிறைய பேருக்கு இருக்குது, கரெக்டாக பார்க்குறவங்களும் ஓகே. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாதகம் செக் பண்ணுறப்போ அவங்களுடைய ராசி நட்சத்திரமே தப்பாக இருக்குது, அது லக்னம் தப்பாக இருக்குது, கேட்டால் வந்து டைம் தப்பாக இருந்துச்சுங்க, அதை வச்சு தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சொல்கிறாங்க. அப்படி உங்களுக்கு நிறைய குழப்பம் இருந்ததுன்னா கண்டிப்பாக டேட் ஆஃப் பர்த் டைம் வச்சு ஒரு டைம் ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சுய ஜாதக டீட்டெயிலாக கூட நம்ம சைட்லேருந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணி கொடுக்கலாம். அது வந்து ஒரு டேட் ஆஃப் பர்த் டைம் இருந்ததுன்னா ஆயுள் கால ஜாதகம்னு சொல்லி ஒரு 115 பக்கம் கொண்ட ஜாதகம் முதற்கும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் நம்ம உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணால் கூட அதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கலாம். இல்லைன்னா நியர்பை இருக்கக்கூடியவங்ககிட்ட அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசாபுத்தி, இப்போ நடக்கக்கூடிய திசாபுத்தி என்ன, பிறப்பு யோக பலன்கள் என்ன, இப்போ என்ன செய்யலாம், செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பயணிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா வகையான நன்மைகளும் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் வந்து பொதுவாகவே வந்து சரியான வழிமுறையில் கடைபிடிச்சு போனீங்க அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்துடைய அருளும் உங்களுடைய முன்னோருடைய ஆசையும் கண்டிப்பாக கிடைச்சது அப்படின்னா ஏதோ ஒரு கஷ்டப்பட்டாலும் கூட ஒரு நல்ல நேரம் வரும்பொழுது கண்டிப்பாக மாற்றங்கள் வளர்ச்சி கட்டாயமாக கைகூடி வந்துடும். அதனால் எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம். இந்த ஜாதக ரீதியான டவுட்டுகள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா நம்முடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது, அதை சேவ் பண்ணி வச்சுங்க. ஏதாவது டவுட்டு எனக்கு ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்ணி நேரில் வாங்க. நேரில் வர முடியாதவங்களுக்கு ஃபோன் கன்சல்டிங் பண்ணிக்கலாம். ஃபோன் கன்சல்டிங் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்குது, அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் ஜாதகத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். கண்டிப்பாக எல்லா வளமும் கட்டாயமாக எல்லாருக்கும் கிடைக்கும் என்ற பிரார்த்தனையோட நல்லதொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.